யூசுவலாக நம்ம பிசி பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான். ஒன்று பட்ஜெட், இன்னொன்று உங்களோட யூஸ் கேஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை வந்து நம்ம பேஸாக வச்சு தான் பிசி பில்டிங் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இதே ஒரு ப்ரோக்ராமர் இல்லை டெவலப்பர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் பொறுத்து இந்த பிசி பில்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக மாறும். அண்ட் அதை ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்கள 3 கேட்டகரியாக பிடிப்போம். ஒன்று பிகினர், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட். நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் ஒர்க் ஜாயின் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர். அதே உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, பட் வந்து நீங்க புது டெக் ஸ்டாக்ல உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்க அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்டர்மீடியட். இதுவே நீங்க ஒரு சீனியர் வித் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்லாம் வந்து நீங்க டிசைன் பண்றீங்க அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா யூ கம்ஸ் அண்டர் அட்வான்ஸ்ட் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி உங்களோட பிசி பில்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா மாறும். ஆல்சோ இந்த 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா வந்து காமனா ஒரே விஷயம் இருக்கும், தட் இஸ் கேமிங். ஸோ நீங்க ப்ரோக்ராமரா இருந்தாலுமே வந்து நீங்க கண்டிப்பா கேமிங்கும் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி ஒரு பிசி பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு ஃபிஷன் கேமிங், த பிசி ஃபேக்டரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓவராலா கோடிங் ஆர் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம பிசி பில்ட் பண்ணும்போது நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா CPU, அதாவது ப்ராசஸர். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் லைக் கோட் கம்ப்ளீஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து CPU தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். தென் செகண்டரி நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களோட RAM. பிகாஸ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் லைக் VS Code, IntelliJ எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்களோட RAM லோட் ஆகி ரன் ஆகும். ஆல்சோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்களோட PC லேக் ஆகாம ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னா அது வந்து RAM கையில் தான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம SSD அண்ட் GPU வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் நாங்கள் பண்ண போகிறோம். பிகாஸ் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல அப்கிரேடபிலிட்டி உள்ள பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி கோடிங் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசஸர் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நாங்கள் செக்மெண்ட்டில் மொத்தம் 4 ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா AMDயோட Ryzen 5 7500F, தென் AMDயோட Ryzen 5 7600X, தென் AMDயோட Ryzen 5 8600G, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Intelோட Ultra Core 5225. ஸோ நீங்கள் பைத்தால ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, இல்லைனா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே தேவைப்படும். இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அதுக்கு நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச்மார்க்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்ததுல இந்த 4 ப்ராசஸர் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஸோ இதில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா பிரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பர் கோர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பர் கிளாக் படி AMDயோட Ryzen 5 7600X வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் இருக்குது அண்ட் 4.7 GHz பேஸ் கிளாக் ஸ்பீட் அண்ட் 32 MB ஆஃப் L3 கேட்ச் இருக்குது. இதில் ஆல்சோ இது Gen 4 ஆர்கிடெக்சர் அண்ட் AM5 பிளாட்ஃபார்ம். இது AM5 பிளாட்ஃபார்ம்ன்றதால நமக்கு வந்து அப்கிரேடபிலிட்டி ஆப்ஷன் இதில் நிறையவே இருக்குது. ஆல்சோ சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற 3 ப்ராசஸர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர்ல பெஸ்ட்டாக இருக்கும். அதனால இப்போ நம்ம இந்த AMD Ryzen 5 7600X ப்ராசஸர் வச்சு எப்படி ஒரு பிசி பில்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்டம் பிசி பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷனும் வராம ப்ராப்பரா பிசி பில்ட் பண்றதுக்கு தான் நம்மளோட fishngaming.in வெப்சைட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு இந்த பிசியை பில்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட fishngaming.in சைட்டுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் பிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிருங்க. சூஸ் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி கான்ஃபிகரேட்டர் டூல் ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ பிசி பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் கேட்குற மாதிரி நம்ம CPU செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராசஸர் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளோட AMD, தென் ப்ராசஸர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7000 சீரிஸ். ஸோ GPU டைப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர்லேயே வர GPU டைப் அவங்க கேட்குறாங்க. ஸோ இன்பில்ட் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கீழே ப்ராசஸர் மாடல் நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து 7600X இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். தென் நீங்கள் RAM டைப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு DDR5 மட்டும் தான் காமிக்கும், DDR4 காட்டாது. நீங்கள் வந்து வெளியே கஸ்டம் பிசி பில்ட் பண்றீங்க அப்படின்ற போது நீங்க வந்து காசு கம்மியா இருக்கேன்னு மாத்தி DDR4 RAM செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்மே வந்து நாங்க நிறைய பார்த்துருக்கோம். பட் நம்மளோட பிசி கான்ஃபிகரேட்டர் டூல் யூஸ் பண்ணி நீங்க வந்து கஸ்டம் பிசி பில்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பேட்டபிள் பிசி காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் காமிக்கும், இன்கம்பேட்டபிள் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்காது. ஸோ அதெல்லாம் வந்து இங்க DDR5 மட்டும் தான் இருக்கு, DDR4 இங்க இல்ல. ஸோ RAM டைப் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து சிப்செட் மாடல் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மதர் போர்ட் சூஸ் பண்ற ஏரியா. இதுல நமக்கு மினிமம் பாத்தீங்கன்னா B650M Wi-Fi இருக்குது. இதுக்கு கீழே உள்ள 550M மதர் போர்ட்லாம் வந்து இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால வந்து நம்மளோட லிஸ்ட்லயுமே அது காமிக்காது. ஸோ நம்ம இந்த 650M மதர் போர்டை இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த மதர் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டிக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து நம்ம ரேம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க நமக்கு RGB தேவை கிடையாது. ஸோ அதனால RGB டைப்ல வந்து நம்ம நோ கொடுத்துடலாம். நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையில்ல, பட்ஜெட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா போகும். ஸோ அதனால நம்ம நோவே கொடுத்துப்போம். தென் ரேமோட சைஸ்னு பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு 16GB தான் இங்க மினிமம் நமக்கு ரெக்கமெண்ட் ஆயிருக்குது. நீங்க 8GB தான் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபிஷியன்டா இருக்காது, பிளஸ் உங்களுக்கு லாகும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நாங்க உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. முடிஞ்சா நீங்க வந்து ஃபியூச்சர்ல 16GB into 2 போட்டு டுவல் சேனல்ல வந்து நீங்க 32GB போயிடுங்க. உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கே பட்ஜெட்காக நம்ம இங்க 16GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் கமிங் டு GPU, இப்போ நீங்க CS, Valorant இல்ல பேட்டில் ராயல் கேம்ஸ் ப்ளே பண்றீங்க, இல்ல மொபைல் கேம்ஸ்ல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து IGPU வந்து உங்களுக்கு போதும். நீங்க AAA கேம்ஸ் மாதிரி ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெடிகேட்டடா ஒரு GPU உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்க IGPU வச்சு PC பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 8600G ப்ராசஸர் வச்சு பில்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு IGPU இருக்குது. 7600X பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா உங்களுக்கு ரா பர்ஃபார்மன்ஸ் தான். IGPU வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8600G விட கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். ஸோ AAA கேம்ஸ் ப்ளே பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்து நீங்க உங்களுக்கு தேவையான உங்களோட பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரியான GPU நீங்க வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து மூவ் ஆகி போயிடலாம். ஸோ நம்ம இங்க பட்ஜெட்ல பிசி பில்ட் பண்றதுனால
அதனால நம்ம 1080p வந்து ஒரு சூட்டபிளான ஜிபியூன்னு பார்த்தோம் அப்படின்னா AMD-யோட RX 7600 ஜிபியூ தான். பட் உங்களுக்கு மோர் VRAM வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்க 9060 XT இருக்குது, அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து உங்களால என்ட்ரி லெவல் 2K கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க டேட்டா லேர்னிங்லாம் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு NVIDIA கார்ட்ஸ் தேவைப்படும் பிகாஸ் ஆஃப் த CUDA கோர்ஸ். ஸோ அதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12GB VRAM-ஓட RTX 3060 இங்க இருக்குது. ஸோ அதை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க AMD கார்டை இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கூலர்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸருக்கு வந்து ஸ்டாக் கூலர் வந்து கூட வராது. ஸோ அதனால வந்து நம்ம டெடிகேட்டட் கூலர் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இங்க ஒரு ஏர் கூலர் இங்க சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மினிமமா வந்து இங்க 512GB Gen 4 NVMe SSD வந்து நீங்க சூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். பட் அது கீழே நீங்க போயிடாதீங்க. அதே மாதிரி Gen 3 நீங்க போக வேணாம். ஸோ Gen 4 தான் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்பாட். உங்கள்ட்ட பட்ஜெட் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க 512GB பதிலா நீங்க 1TB வந்து இங்க நீங்க சூஸ் பண்றது ரொம்பவே ரெக்கமெண்டட். தென் செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம நாட் அவைலபிள் கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கமிங் டு பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா வந்து இங்க நமக்கு மினிமமா 550 வாட்ஸ் இங்க காமிக்குது. சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல ஜிபி அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 550 வாட்ஸ்க்கு பதிலா நீங்க 650 வாட்ஸோ இல்ல 750 வாட்ஸோட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க வந்து 50 வாட்ஸ் போதும். ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஃபைனலி கேபினெட். ஸோ பட்ஜெட்ல வந்து ஒரு பெஸ்டான கேபினெட் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோகோ ஸ்போர்ட்ஸ் நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல நோவா 110 பிளாக். ஸோ இப்படி நம்ம காம்பவுண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஓவரால் நமக்கு பிரைஸ் காமிச்சிரும். ஸோ இந்த பில்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.4 lakh வந்திருக்குது. இதுவே நீங்க 7600Xக்கு பதிலா 8600G ப்ராசஸர் சூஸ் பண்ணி GPU நீங்க ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பில்டோட ஓவரால் வேல்யூ வந்து உங்களுக்கு அரௌண்ட் 80 கிட்ட வரும். ஸோ நீங்க ப்ளே பண்ற கேம்ஸ் பொறுத்து உங்களோட GPU ரெக்யர்மெண்ட் வந்து மாறலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பில்டோட காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்க வந்து GPU வச்சு ப்ளே பண்ண போறீங்களா இல்ல GPU இல்லாம ப்ளே பண்ண போறீங்களா அப்படின்னு. Now let's move on to our next segment, intermediate. இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம சொல்ல போற காம்பவுண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸர்லாம் பாத்தீங்கன்னா Visual Studio, Android Studio, Docker, Python, Unreal Engine மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிள் அண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கிற ப்ராசஸர் தான். மொத்தம் 4 ப்ராசஸர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா Ryzen 7 9700X, அடுத்து பாத்தீங்கன்னா Ryzen 9 7900X, தென் Intel Core Ultra 5 245K, அப்புறம் Intel Core Ultra 7 265K. அண்ட் அகைன் இதுல ஓவரால் பெஸ்ட் எது நீங்க கேட்டீங்கன்னா I would choose Ryzen 9 7900X பிகாஸ் நம்ம முன்ன சொன்ன ஒர்க் ஃப்ளோஸ்க்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் அண்ட் parallel processing நீட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் அதுக்கு நமக்கு மோர் கோர்ஸ் தேவைப்படும். அண்ட் டாக்கர்ல நீங்க மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் த்ரெட்ஸ் தேவைப்படும். சோ மோர் கோர்ஸ் அண்ட் மோர் த்ரெட்ஸ் இருக்க ப்ராசஸர் பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்ல Ryzen 9 7900X தான். என்ன ப்ரோ சொல்றீங்க இன்டெல் ப்ராசஸர்ல தான் வந்து நமக்கு 20 கோர் இருக்கு, அப்ப அதுதான் ஹையஸ்ட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. பிகாஸ் இன்டெல்ல உள்ள 20 கோர்ல 8 கோர் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் கோர், பேலன்ஸ்ல 12 கோர்ஸ் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கோர்ஸ். அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர் மட்டும் தான் முக்கியம். சோ அந்த வகையில பார்த்தோம்னா நமக்கு வந்து AMD-ல தான் 12 கோர் இருக்குது. அண்ட் அந்த 12 கோரும் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோர் தான். சோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸர் வச்சு உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு PC பில்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்மளோட ஃபிஷன் கேமிங் சைட் போயிடுவோம். இப்போ போயிட்டீங்கன்னா ப்ராசஸர் AMD சீரிஸ் பாத்தீங்கன்னா 7000 சீரிஸ், அண்ட் iGPU பாத்தீங்கன்னா S, சிப்செட் பாத்தீங்கன்னா Ryzen 9 7900X. சோ RAM டைப் பாத்தீங்கன்னா DDR5, அண்ட் கீழ உள்ள சிப்செட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மதர் போர்டு. சோ அது வந்து நம்ம B850 Wi-Fi சூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா RAM ஓட RGB அது வந்து நம்ம நோ கொடுத்துக்கலாம். தென் நம்ம RAM ஓட சைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோக்கு நீங்க 32GB RAM போட்டா கரெக்டா இருக்கும். முடிஞ்சா வந்து நீங்க 64GB போட்டுங்க, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கும் அது. சோ நம்ம இங்க 32GB RAM இங்க போட்டுக்கலாம். சோ கமிங் டு GPU. சோ இந்த ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா நம்மளால iGPU வச்சு கேம்ஸ் வந்து ப்ராப்பரா ப்ளே பண்ண முடியாது. சோ iGPU மட்டுமே வச்சு நீங்க கேம்ஸ் ப்ளே பண்ண பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து Ultra 7 வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். சோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இங்க. பட் நீங்க GPU ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அண்ட் நீங்க AAA கேம்ஸ் நீங்க ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு தேவையான GPU வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸர் வச்சு நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். சோ நான் 2K கேம்ஸ்லாம் ப்ளே பண்ற மாதிரி ஒரு பட்ஜெட் GPU இங்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம கூலர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு நம்ம வந்து ஒரு 240mm AIO லிக்விட் கூலர் போட்டா தான் கரெக்டா இருக்கும். சோ அதனால நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் நம்ம வந்து ஒரு Gen 4 SSD போட்டுக்கலாம். சோ வந்து உங்களோட பட்ஜெட் படி நீங்க வந்து 1TB இல்ல 2TB நீங்க போடுறது பெஸ்டா இருக்கும். சோ நான் இங்க 1TB சூஸ் பண்ணிக்கிறேன். சோ செகண்டரி ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க SATA SSD இல்ல ஹார்ட் டிஸ்க் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். சோ இங்க நான் அப்ப நாட் அவைலபிள் கொடுத்துக்கிறேன். தென் கமிங் டு பவர் சப்ளை. சோ இந்த பில்டுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 650 வாட்ஸ் பவர் சப்ளை தேவைப்படுது. சோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கமிங் டு கேபினெட் அகைன் நம்ம ஒரு பட்ஜெட் பில்டே போயிடலாம் இங்க. சோ இப்போ பில்டுக்கான கான்ஃபிகரேஷன் நம்ம இங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஓவரால் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2,12,000 காமிக்குது. சோ இதுவே நீங்க Intel Core Ultra 7 ப்ராசஸர் சூஸ் பண்ணிருந்து iGPU மட்டுமே போதும்னு சொல்லிட்டு நீங்க பில்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்துவாங்க. அண்ட் இந்த PC பில்டிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச காம்பவுண்ட்ஸ் வச்சு இந்த PC பில்டிங்ல ஆட் பண்ணனும் அப்படின்னாலோ கீழ இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. எங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு பேசி உங்களோட டவுட்ஸ் எடுத்து கிளியர் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு AML டெவலப்பரா இருக்கீங்க இல்ல DevOps ஆர் கேம் டெவலப்மென்ட் மாதிரி நீங்க பண்றீங்கனாலோ கண்டிப்பா உங்களுக்கு மாசிவ் கோட்ஸ் கம்பைல் பண்றது இல்ல லோக்கல்ல AI மாடல்ஸ் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கும். சோ அதுக்கு எந்த ஒரு மெமரி பாட்டிலுக்கும் வராம த்ரெட் சேச்சுரேஷன் எதுவும் ஆகாம நீங்க வந்து உங்களோட மேக்ஸிமம் கம்ப்யூட்டேஷன் த்ரூபுட்ல நீங்க PC ரன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற ப்ராசஸரை நீங்க நோட் பண்ணீங்க. Ryzen 9 9900X and Ryzen 9 9950X, Intel Core i9 14900K and Intel Core Ultra 9 285K. இந்த 4 ப்ராசஸர்ல எது நீங்க பெஸ்ட்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். AMD யோட Ryzen
Ryzen 9 9950X தான். இந்த செக்மெண்ட்டை நாங்க வந்து ஆக்சுவலா இன்டெல் தான் சூஸ் பண்ணிருக்க வேண்டியது. பட் ஆனா ஹைப்பர் த்ரெட்டிங் வந்து இந்த ப்ராசஸர்ல இன்டெல் டிராப் பண்ணிட்டாங்க. சோ அதனால நம்ம வந்து AMD Ryzen 9 9950X இங்க சூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு AVX 512 சப்போர்ட் இருக்குது. சோ வெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி உங்களோட ஒர்க் ஃப்ளோ இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து 9950X வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த 9950X ப்ராசஸர் வச்சு நம்ம ஒரு PC எப்படி பில்ட் பண்ற சொல்லி பார்த்தறலாம். அப்போ பிளாட்ஃபார்ம் AMD நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராசஸர் வந்து நம்ம 9000 சீரிஸ் இங்க சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் GPU டைப் பாத்தீங்கன்னா இன்பில்ட் தான் நமக்கு வரும் இதுல. சோ இன்பில்ட் சூஸ் பண்ணிட்டு ப்ராசஸர் மாடல் பாத்தீங்கன்னா 9950X இங்க நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் RAM டைப் DDR5 சிப்செட் மாடல் நமக்கு வந்து பேஸே வந்து நமக்கு இங்க B850 கிடைக்குது. சப்போஸ் நீங்க வந்து ப்ரோ Blackwell GPU வந்து போட போறீங்க அப்படின்னாக்கா X870 Wi-Fi மதர்போர்ட் போடுறது வந்து அட்வைசபிள். தென் ரேமோட RGB வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துங்க, நம்ம வந்து இங்க நோ கொடுத்துக்கலாம். தென் ரேமோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க முடிஞ்சா 64GB போடுங்க. அதுதான் வந்து உங்களோட AML ஒர்க் லோட்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து 32GB கொடுத்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தாராளமா. இப்போ GPU பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இங்க NVIDIA சூஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் AML ஒர்க் லோட்ஸ் உங்களுக்கு வந்து கூட கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். அதனால நம்ம இங்க NVIDIA இங்க சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் உங்களோட ஒர்க் லோட் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு VRAM தேவைன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டு இங்க வந்து நீங்க உங்களோட GPU நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நம்ம கேமிங்கை விட உங்களோட ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். சோ அதனால வந்து நம்ம இங்க 5090 இங்க சூஸ் பண்றோம். சப்போஸ் உங்களுக்கு ஹெவி AML ஒர்க் லோட்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க வந்து நீங்க ப்ரோ Blackwell GPU கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு 96GB வரைக்கும் உங்களுக்கு VRAM கிடைக்கும். தென் கூலர் பாத்தீங்கன்னா நம்ம இங்க 360 AIO லிக்விட் கூலர் இங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி ஸ்டோரேஜ்ல நீங்க வந்து Gen 4 போகாம நீங்க Gen 5 போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஒர்க்குக்கு அது வந்து சூட்டபிளா இருக்கும். சோ வந்து நம்ம இங்க 1TB இல்ல 2TB SSD வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து நீங்க Gen 4 கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ நோ இஷ்யூ தேர். தென் கமிங் டு பவர் சப்ளை. சோ இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கிற GPU அண்ட் CPU பொறுத்து இந்த பவர் சப்ளை ரெக்யர்மென்ட் வந்து மாறும். சோ பவர் சப்ளை பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்து நீங்க 1200 வாட்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். சோ நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம் 1200 வாட்ஸ். அண்ட் கேபினட் நீங்க விருப்பப்படுற கேபினட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்க கூலர் மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். கூலர் மாஸ்டர்ல Elite 600 Black. சோ அவ்வளவுதான். இப்போ நம்மளோட PC நம்ம இங்க பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. சோ இதோட ஓவரால் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அரௌண்ட் 760 இங்க நமக்கு கிடைச்சிருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன்ல வந்து நீங்க PC பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க AML ஒர்க் லோடுக்கும் சரி அண்ட் 4K கேமிங்க்கும் சரி இந்த PC வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒபினியன்ஸ் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா இப்போ ஃபிஷிங் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then it's Leon signing off.